கைஸ், இன்றைக்கி நம்ம எப்படி தான் கக்காசி வரையணுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் மை நேம் இஸ் தருண் விஎஸ். ஃபஸ்ட்டு இப்படி போட்டு பேட்சுக்கு இப்படி போட்டு இந்த மாதிரி கொண்டு வரணும். போட்டுக்கோங்க. இப்போது இதைய நீங்கள் டார்க்காக அடிக்கலாம். டார்க்காக முடி தென்னை மரம் மாதிரி போட்டுக்கணும். பெருசாக, நல்லா பெருசாக போட்டுக்கணும். கக்காஷிக்கு பெருசாக முடி இருக்கும். அப்படியே இங்கே இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி த்ரீடி ட்ராயிங் தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃப்ளாஷ் தெரியணுங்கள, அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெயிட் பண்ணோன்னா நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி வெயிட் பண்ணுறேன். ஒன்று இங்கிருந்து கீழே கொண்டு வரணும். நீட்டாக பெருசாக வந்துக்கலாம். இப்படி போட்டு சேண்டிங் லைன் போடணும். இதையே இப்படி வரைஞ்சி கொஞ்சம் கண்ணு முன்னாடி வந்து இது இப்படி கொண்டு வந்து ஷேடிங் பண்ணோம். அவர் ஒரு குண்ணாய் வச்சுருப்பார்ல, அதனால் குண்ணாய் வரையணுங்க. குண்ணாய் உங்களுக்கு தெரியணுன்னா பார்க்காமையே வரையலாம். வரைஞ்சி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் லைன் கீழே இப்படி சைக்கான் ரிங் இருக்குங்கள, அதே மாதிரி இதை சுற்றுவாங்கள்ல, அதுக்கு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதை நம்ம வரையணுன்னா இப்படி நம்ம குண்ணாய் வரைஞ்சோங்கள, இந்த மாதிரி மேலே இருந்துச்சுங்கள, அதே மாதிரி உள்ள ரவுண்டு போட்டு இன்னொரு குட்டி ரவுண்டு போட்டு நம்ம குண்ணாய் வரைஞ்சோங்கள, அதோட அதே மாதிரி இங்கே லைன் போட்டுக்கோங்க. வரைஞ்சிட்டு பார்த்து கூட வரையலாம். இப்படி போட்டிங்களா, ஒன்றில் டூ சைட் குண்ணாய் இதைய இப்படி போட்டு இப்படி போட்டு இங்கே ஒரு தலைகீழே இருக்கிற மாதிரி குண்ணாய். சரிங்களா? இதைய இங்கே லைன் போட்டுக்கணும். என் பேர் தருண். முன்னே சொல்லியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஒன்று இப்படி வரைஞ்சிக்கணும். இங்கே உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எப்படி வேணாலும் நீங்கள் வரையலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வரைகிறேன். அவர் கண்ணு தேங்க்யூ கைஸ்.
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.